يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒழுக்கம், ஒரு முஸ்லிமின் அடையாளம். ஒரு மனிதனின் உண்மையான அழகு அவனுடைய உடை, செல்வம், இது பதவி அல்ல, அவனுடைய நல்ல ஒழுக்கம்தான். நல்ல ஒழுக்கம் ஏன் முக்கியம்? அல்லாஹ் கூறுகிறான், அதீம், நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த ஒழுக்கத்தின் மீது இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த ஒழுக்கத்தை புகழ்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நல்ல ஒழுக்கத்தை முழுமைப்படுவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். இதன் மூலம் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றல்ல இரண்டல்ல குணநலன்களை வளர்ப்பது என்பதை அறியலாம். நல்ல ஒழுக்கம் திராசில் மிக பெரிய நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மறுமை நாளில் ஒரு முஸ்லிமின் அச்செயலில் திராசில் மிகவும் கனமானது நல்ல ஒழுக்கமாகும். நல்ல ஒழுக்கத்தின் அடையாளங்கள் உண்மை பேசுதல், வாக்குறுதியை காப்பாற்றுதல், பெற்றோர்களை மதித்தல், ஆசிரியர்களை மதித்தல், சிறுவரிடம் அன்பு, பெரியவர்களிடம் மரியாதை, பொறுமை, மன்னிக்கும் குணம், பிறரை பற்றி புறம் பேசாமை, பொறாமை கொள்ளாமை. குர்ஆன் கற்பிக்கும் ஒழுக்கம். அல்லாஹ் கூறுகிறான், நன்மையை கட்டளையிடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், அறியாமையுடன் நடப்பவர்களை புறக்கணியுங்கள். பெற்றோரிடம் நல்ல ஒழுக்கம். அல்லாஹ் கூறுகிறான், பெற்றோரிடம் உஃப் என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களிடம் மரியாதையுடன் பேசுங்கள். மாணவர்களின் ஒழுக்கம். நேரத்திற்கு பள்ளிக்கு வருதல், ஆசிரியரை மதித்தல், நண்பர்களை கிண்டல் செய்யாதிருத்தல், பொய் பேசாமை, தேர்வில் ஏமாற்றாமை, சுத்தமாக இருப்பது, தொழுகை பேணுவது. நமது பேச்சிலும் ஒழுக்கத்திலும் அல்லாஹ் கூறுகிறான், மனிதரிடம் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நமது வார்த்தைகள் மற்றவரின் மனதை காயப்படுத்தக்கூடாது. நல்ல ஒழுக்கத்தின் பலன் அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும், மக்களின் மதிப்பு கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், சமுதாயத்தில் ஒற்றுமை உருவாகும், மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். ஆகவே அன்பின் கூறியவர்களே, தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற வணக்கங்களுடன் சேர்ந்து நல்ல ஒழுக்கமும் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் முன்மாதிரியாக கொண்டு நம் பேச்சிலும் செயலிலும் நடத்தையிலும் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். ஆகவே யா அல்லாஹ், சிறந்த ஒழுக்கத்திற்கு என்னை வழிபடுத்துவாயாக. சிறந்த ஒழுக்கத்திற்கு உன்னை தவிர வேறு யாராலையும் வழிகாட்ட முடியாது. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.